நிறைய இஸ்லாமிய பெண்கள் வந்து எங்களுக்கு வீத லீடர்ஸ் ஃபவுண்டேஷனில் டெய்லரிங் ஒர்க் ஷாப் பண்ணி கொடுங்கன்னு கேட்குறாங்க. ஆனால் பண்ணலாமான்னு நான் சொன்னேன், கண்டிப்பாக பண்ணணும். அவர்களுக்காகத்தான் இந்த ஃபவுண்டேஷனே நடத்துகிறோம். அவங்களுக்கு என்னைய பிடிக்காமல் இருக்கலாம், பிடிக்கலாம், அவங்க என்னைய வேறு பார்வையில் பார்க்கலாம். நம்மை பொறுத்தவரை எல்லா மதத்துக்கும் நாம் சமமாக இருப்போம், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதனால தான் எனக்கு ரொம்ப சந்தோஷம். அரவக்குறிச்சி வீத லீடர்ஸ் ஃபவுண்டேஷனில் நூற்றுக்கணக்கான இஸ்லாமிய சகோதரிகள் அவங்களுக்கு நம்ம டெய்லரிங் ஒர்க் ஷாப் கொடுத்து அவங்களுக்கு அந்த ஸ்கில் சர்வே கொடுக்கும் பொழுது நான் இன்டென்ஷனலாகவே இந்த நிகழ்ச்சிக்கு போகலை. நாம் ஸ்டேஜுக்கு போய் அவங்க நம்மளோட இருந்து ஃபோட்டோலாம் எடுத்து அது தேவையில்லாமல் பொலிட்டிக்கல் ஆகி அந்த சகோதரிக்கு ஏதாவது தொந்தரவு வந்துட போகுது அப்படிங்கிறக்காக கூட போகல. அந்த அளவுக்கு சில இடத்துல நான் பின்னாடி தான் இருந்தேன். வீத லீடர்ஸ் என்கின்ற ஒரு அமைப்பு ஒரு மக்கள் இயக்கமாக, மக்கள் சக்தியாக, ஒரு ப்ராப்பர் பொலிட்டிக்கல் மூமெண்ட்டாக, மக்களுடைய சோஷியல் இஷ்யூவை பேசக்கூடிய ஒரு இயக்கமாக மாறும். மக்களுடைய அன்றாட பிரச்சனைகளை பேசணும். இன்னைக்கு அரசியல் கட்சிகள், நான் யாரையும் குறை சொல்லலை, எத்தனை அரசியல் கட்சிகள் மக்களுடைய அன்றாட பிரச்சனைகளை இன்னைக்கு பேசுறாங்க. ட்ரக்ஸ் ஒரு பெரிய பிரச்சனை, எல்லாத்தையும் பாதிக்குது. வேர்ல்டு ஃபுல்லாக நமக்கு தெரியும். ஒரு ட்ரக்ஸை முடிவுக்கு கொண்டு வரணும்னா சப்ளை சைடு இருக்கு, டிமாண்ட் சைடு இருக்கு. சப்ளைனா ட்ரக்ஸ் விற்கிறவன், டிமாண்ட்ஸ்னா ட்ரக் வாங்குறவன். சப்ளை சைடில் எங்கேயுமே சாதனை நடந்ததை நம்ம பார்த்ததில்லை. சப்ளை எவ்வளோ கண்ட்ரோல் பண்ணாலும் புதுசாக ஒரு சப்ளையர் வருவான். ஆனால் டிமாண்டை கண்ட்ரோல் பண்ணால் ஒரு மாணவனோ ஒரு மனிதனோ நான் ட்ரக்ஸ் எடுக்க மாட்டேன்னு டிமாண்ட் சைடில் கை வச்சிங்கன்னா ட்ரக்ஸ் ரிடக்ஷன் குறையும். இதான் வேர்ல்டு ஃபுல்லாக, அமெரிக்காவில் தான் நடந்திருக்கு, ஐரோப்பிய நாடுகளில் தான் நடந்திருக்கு. கிளியர் ஒய் வி ஆர் பார்ட் ஆஃப் திஸ் பீப்புள்ஸ் மூவ்மெண்ட். நாம பீப்புள் மூவ்மெண்ட் எதுக்காக நாம் இருக்கோம்? நமக்கு பாசிட்டிவ் பாலிடிக்ஸ், பாசிட்டிவ் சேஞ்ச் நமக்கு வரும். பிரசிடென்ட் எப்போ பேசணும், என்ன பேசணும் பேசுவோம். அவங்களுக்கு என்ன சொல்லணும் நம்ம சொல்லுவோம். எல்லாத்துக்கிட்டையும் போய் நம்ம சண்டை போட்டு எதிரி கட்சிகள் வேண்டாங்க. இன்னைக்கு நம்ம ஆளுங்கட்சி கிடையாது, நம்ம எதிர்கட்சி கிடையாது, நம்ம ரெண்டுமே. நாம இன்னைக்கு ஒரு அரசியல் இயக்கம், பொலிட்டிக்கல் மூவ்மெண்ட், பீப்புள்ஸ் மூவ்மெண்ட். அந்த வெப்சைட்னுடைய நம்பர்ஸ் கவுண்டர் அப்படியே தாங்க இருக்கும். ஒரு நாள் யாருமே சேரலனா கூட அந்த கவுண்டர் அப்படியே தான் இருக்கும். அந்த கவுண்டர் என்னைக்கு 50 லட்சம் அப்படிங்கிற எண்ணுக்கு வருதோ அன்னைக்கு நம்ம பேசுவோம். நம்ம எவ்வளோ வேலைகள் செஞ்சுருக்கோம், நம்ம ஜூலைலேருந்து செஞ்சுக்கிட்டே இருக்க போகிறோம். அன்னைக்கு பேசுவோம். மக்கள் இன்னைக்கு நம்மளை அரசியல் கட்சியாக வாங்கன்னு சொல்கிறாங்களான்னு கேட்போம். அது வரைக்கும் நம்ம வேலைகளை செஞ்சுக்கிட்டே இருப்போம். அவ்வளோ வேலைகள் நமக்கு இருக்குது, பாசிட்டிவான வேலைகள், ஹாப்பியாக, ஸ்ட்ரெஸ் இல்லாமல். உள்ளாட்சி தேர்தல் எப்படி நம்ம ஃபேஸ் பண்ணலாம், அதற்கான ஆயத்த பணிகள். 70,000 பேர் அன்னைக்கு உள்ளாட்சி தேர்தல் நான் கண்டெஸ்ட் பண்ணுவேன், 70,000 பேர்த்துக்கு மேலே சொல்லியிருக்கிறாங்க. அவர்கள் எப்படி நம்ம ஒருங்கிணைக்க போகிறோம்? அதில் 10,000 பேர்த்து கிட்டத்தட்ட ஏற்கனவே தேர்தலில் போட்டியிட்டவர்கள், ஏதோ ஒரு தேர்தல், பெரும்பாலும் உள்ளாட்சி தேர்தல். ஏன்னா இன்னைக்கு நீங்கள் ஒரு அரசியல்வாதி எதுவுமே தயார் பண்ணாமல் போய் பாலிடிக்ஸ் பண்ணணும்னா எப்படி பண்ணுவாங்க? ஃபினான்ஸ் எப்படி, ஸ்டேட் எக்ஸ்பெண்டிச்சர் எப்படி இருக்குது, டாக்ஸேஷன் எப்படி, மத்திய அரசு எவ்வளோ பணத்தை டிவால்வ் பண்ணுறாங்க, பஞ்சாயத்துக்கு எவ்வளோ பணம் வருது, பஞ்சாயத்தினுடைய அடிப்படை ப்ராப்ளம்ஸ் என்ன, அர்பன் ஏரியா எப்படி இருக்குது, ரூரல் ஏரியா எப்படி இருக்குது, அது எதுவுமே தெரியாமல் நாம் ஒருத்தர் போய் பஞ்சாயத்து எலெக்ஷன் நிற்க வச்சு ஹவ் வில் த ஹெல்ப் பீப்புள்? இல்லை நான் இந்த ரசிகர் மன்றத்தில் இருந்தேன், அங்கே இருந்தேன், இங்கே இருந்தேன், நான் அரசியல் கட்சியில் நேற்று காலையில் சேர்ந்தேன், இன்னைக்கு காலையில் சீட்டு கொடுத்தாங்க, நான் எம்எல்ஏ ஆகிட்டேன், எம்பி ஆகிட்டேன். யாரையும் குறை சொல்லிங்க, பட் ஆர் தே எக்யூப்ட் டு ஹேண்டில் தட் ஜாப்?